பாய், நான் ரொம்ப நேரமா இந்த காட்டுல சுத்திட்டு இருக்கேன். எனக்கு ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. வண்டி திடீர்னு நின்னுடுச்சு. கொஞ்சம் ப்ளீஸ் வந்து பாருங்களேன். இதோ வரேன். வாங்க, இதோ இங்கதான். கார் இங்கதான் இருக்கு, கொஞ்சம் முன்னாடி. இங்க வாங்க. வாங்க சார், வாங்க. இதோ இங்கதான் வந்துடுச்சு, பக்கத்துல தான் இருக்கு. வாங்க. மேடம், இவங்க எங்க போயிட்டாங்க? இதுதான் விஷயமா? இவங்களே சரி பண்ணிருக்கலாமே. நானும் இவ்வளவு தூரம் வந்திருக்க வேண்டிய இருக்காது. மேடம், 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 மேடம். எப்பவும் யாரும் இல்லாத இடங்கள்ல தான் இந்த மாதிரி கோர விபத்துகள் நடக்கும். இந்த விபத்துக்களால பயம் உருவாகும். பயம், அந்த பயம் நம்மளை வாழவும் விடாது, சாகவும் விடாது. அந்த மாதிரி பயத்துல உருவானதுதான் இந்த கதை. இந்த கதை 10 வருஷத்துக்கு முன்னாடி மகாராஷ்டிராவில் கண்டேலாகட்ல நடந்தது. அந்த இடத்துல தான் ஒரு அழகான பொண்ணு எப்பவும் லிஃப்ட் கேட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த மாதிரி லிஃப்ட் தந்தவங்களை பத்தி இன்னைய வரைக்கும் விவரமே தெரியலையா. அந்த மாதிரி தான் ஒரு 4 நண்பர்களுக்கு நடந்தது. மும்பையில் இருக்கிற இந்த நண்பர்கள் பேச்சுலர் பார்ட்டியை கொண்டாடுறதுக்காக அங்க போயிருக்காங்க. அவங்களுக்கு அந்த இடத்துல எந்த மாதிரி விபத்து நடக்க போகுதுன்னு அவங்க நினைச்சு கூட பார்க்கல. அப்பா, எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்றோம். காலேஜில் படிக்கிறப்போ ஒருத்தர் பிரிய மாட்டோம்னு நினைச்சோம். ஆமா, ஆனா அந்த நாட்களை ஞாபகப்படுத்தாத. அந்த நாட்கள் திரும்பவும் வராதன்னு மனசு ஏங்குது. அஸ்லாம் மச்சி, திரும்பவும் அந்த காலேஜ் நாட்கள் வரலனா என்ன? இப்போ திரும்பவும் அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து பார்க்கலாம். குட் ஐடியா வினய். எஸ். எப்படி இருந்தாலும் எனக்கு அடுத்த வாரம் கல்யாணம். அதுக்கப்புறம் இந்த கொண்டாட்டம் எல்லாத்துக்கும் நிரந்தரமா பை பை. அதனாலதான் என்னோட பேச்சுலர்ஸ் பார்ட்டிக்கு உங்க எல்லாரையும் கூப்பிட்டேன். நல்ல வேலை பண்ணிருக்கடா நீ. இங்க பாருங்க, நான் என்னைக்கும் பேச்சுலர்ப்பா. வினயும் அஸ்லாமும் ஏற்கனவே கல்யாணம் பண்ணவங்க. ஒரு வேலை செய்யுங்க, எனக்கும் ராகுலுக்கும் நீங்களே பொண்ணுங்களை பாருங்க. ஜான், என்னை பார்த்தா கல்யாணம் மாதிரியா தெரியுது? நீங்க சொல்லுங்க. ஏய் ஜான். அடேங்க அப்பா, கடவுளோட கருணையே கருணை. கொஞ்சம் அங்க பாருங்கப்பா. என்னடா பண்ற? ஏன்டா இப்படி வண்டி ஓட்டுற? அங்க ஒரு பொண்ணு நின்னுட்டு இருந்தாடா. ஏய் ஜான், என்னடா பண்ற நீ? டேய், நான் உண்மையதான்டா சொல்றேன். ஏய், நீ நிறைய குடிச்சிருக்க அதான். ஐயோ, இங்க பாருடா டேய், கார் டேமேஜ் ஆயிடுச்சுடா. ஏய் ஜான், என்னடா இப்படி பண்ணிட்ட? சாரி ஹீரோ, நான் வந்து பாக்குறேன். சரி, இப்ப நம்ம எல்லாரும் கண்டாலாக்கி எப்படா போக போறோம்? முதல்ல அதை சொல்லு. சரி, நம்ம ஒரு வேலை பண்ணலாம். எல்லாம் இங்க இருந்து நடந்தே போலாம். வழியில ஏதாவது ஹோட்டல் இருக்கும். சரி, அப்படின்னா காரை நம்ம என்ன பண்றது? அது இல்லாம லக்கேஜ் வேற இருக்குல்ல. ஆமா.
ராகுல் கரெக்டா தான் சொல்றான். போய் ஹோட்டல்ல ரூம் எடுத்துக்கலாம். வண்டியை இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இரு நான் வரேன். சரி வாங்க, நான் இந்த வழியா போலாம். ஆமாமா வாங்க வாங்க. டேய் அந்த தண்ணி பாட்டில் கொடு. என்னால் அந்த கேஸை மறக்க முடியாது. ஏன்னா நான் பார்த்த கேஸ்லேயே இதுதான் டஃப்பான கேஸ். அன்னைக்கு நைட்டு கண்டாலா போகிற ரோட்டில் எனக்கு டியூட்டி போட்டிருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து வயர்லெஸில் எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. கண்டாலா போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரத்தில் யாரோ பெரிய பிரச்சனையில் இருக்காங்கன்னு. அதனால எங்கள் பிசி அந்த மெசேஜை வச்சுக்கிட்டு டீமோட சம்பவம் நடந்த இடத்துக்கு போனாங்க. ரொம்ப முயற்சி பண்ணாங்க, தேடி பார்த்தாங்க. ஆனால் அவங்களால பிரச்சனையில் மாட்டிக்கிட்ட ஆளை கண்டுபிடிக்கவே முடியலை. ஆனால் அவங்களுக்கு ஒரே ஒரு மொபைல் மட்டும் கிடைச்சிது. அதுலேருந்து கால் டீட்டெயில்ஸ் அப்புறம் மெசேஜ்லேருந்து எங்களுக்கு தெரிய வந்தது அது ஜான்கிற ஒருத்தரோட மொபைல்னு. அந்த பையன் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்காக கண்டால போய்கிட்டு இருந்தான்னு. டேய் அங்க பாரு, அந்த பில்டிங்கை பாரு. அங்க போலாமா? டேய் அந்த இடிஞ்சு போன வீட்லயா இருக்கிறது? இது நல்லாவே இல்லை. வேற ஏதாவது இடம் பார்க்கலாம். அங்கிருந்து வித்தியாசமான சத்தம் ஏதோ கேக்குது இல்ல? சரி வாங்க போய் பார்க்கலாம் வாங்க. வா. சரி வாடா. இந்த இடத்த பார்த்தா எனக்கு எதுவும் சரியா படல. வாங்க வாங்க. வாடா போலாம். வினாய், ஜான், காப்பாத்துங்க. டேய் இது அஸ்லாமோட குரல் மாதிரி இருக்குடா. உனக்கு என்னாச்சு? டேய் அஸ்லாம், என்ன காப்பாத்துங்க. டேய் அஸ்லாம்டா, வாங்க போய் காப்பாத்து. வாங்க போலாம். அஸ்லாம் நில்றா. வினாய், நாங்க என்ன வந்துட்டு காப்பாத்து. எங்க இருக்கான் அவன்? எங்க வா? வினாய், என்ன காப்பாத்து. பாரு. ஜான், என்ன காப்பாத்து. என்னாச்சு உனக்கு? ஜான், அங்கதான் இருக்கான். வாடா வாடா. அஸ்லாம் அஸ்லாம் ஏன்டா இப்படி பயமுறுத்துற? ஏன்டா இப்படி எங்களை பயமுறுத்துற? ஓடுங்கடா. டேய் விடுங்கடா விடுங்கடா. சரி மன்னிச்சிடலாம், விட்டுருங்க. அட ஒரு பொண்ணை பார்த்து ஏன் பயப்படுறீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க இந்த இடத்துல தான் தங்கி இருக்கீங்களா? ஆமா. அது வந்து எங்க வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால இப்ப தங்கறதுக்கு ஏதாவது ஹோட்டல் கிடைக்குமா? இங்க பக்கத்துலயே ஒரு மோட்டல் இருக்கு. நானும் அங்கதான் போயிட்டு இருக்கேன். அதனால உங்களுக்கு ஓகேனா என் பின்னாடி என்ன ஃபாலோ பண்ணி வரலாம். கண்டிப்பா கண்டிப்பா. தாராளமா வரேன். வாங்க போலாம். இதோ நான் சொன்ன மோட்டல் இதுதான். இந்த மோட்டல் ரொம்ப சீக்கிரமா வந்த மாதிரி இல்ல? ஆமா. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. நீங்க இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க இல்லையா? நீங்களும் வந்து ஹோட்டல்ல தங்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாமே. வாங்களே, நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். வாங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு. சரி நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க சிங்கிளா? ஏன்னா இது ஒரு பேச்சுலர்ஸ் பார்ட்டி. நீங்களும் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும்.
போலாமா? ம் போலாம். எஸ். இதுதான் மோட்டல் ஹில் வியூ. நல்லா நல்லா இருக்கு. இருக்கே. சரி அப்ப நான் கிளம்புறேன். அட என்ன உடனே கிளம்புறேங்கிறீங்க? நீங்க தான் எங்க கூட கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்றதா சொன்னீங்கல்ல? ஆ அ, இல்ல இல்ல நான் உடனே கிளம்பி ஆகணும். அது எப்படி? நீங்க வரலனா பேச்சுலர்ஸ் பார்ட்டியாவே இருக்காதுல்ல. ஆ, அது மட்டும் இல்லாம நீங்க எங்களை இவ்வளவு சூப்பரான ஹோட்டல் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஆ, வெளியில இருந்து பார்க்கவே இவ்வளவு அழகா இருக்கு. உள்ள எப்படி இருக்கும்? உங்களை விட்டுட்டு நாங்க மட்டும் போறதா? அட இவங்க போனா இங்கதானே இருந்தா அவ. பயந்து வெக்கப்பட்டு ஓடிட்டான்னு நினைக்கிறேன். ஓடி போனதா என்ன? நான் உங்க எல்லாருக்காகவும் ஏய் ஜான். இங்க யாருமே இல்லையேப்பா. ஹோட்டல்ல யாராவது இருக்கீங்களா? டேய் இங்க யாருமே இல்லடா. ஆமா, நாம இப்ப எங்க தான் வந்திருக்கோம்? அங்க போய் ஹலோ பாருங்க. யாராவது யாராவது இருக்கீங்களா? இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? வணக்கம் சார். என்னன்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணணும் சார்? சார் ஆக்சுவலி நாங்க 4 ரூம் புக் பண்ணலாம்னு இருக்கோம். எங்க வண்டி வழியில ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ நாங்க அங்கேயே விட்டுட்டு இங்க வந்துட்டோம். யாராவது அனுப்பி எங்க லக்கேஜ் கொண்டு வர முடியுமா? சரிங்க. இந்தாங்க சார், இதை பிடிங்க. இதுதான் உங்களோட ரூமோட சாவி. நீங்க எல்லாரும் உங்க ரூமுக்கு போங்க. நான் மெக்கானிக்கை கூப்பிட்டு சரி பண்ண சொல்றேன். சரி. அப்புறம் நாங்க கேட்கிற வசதியை ஏற்பாடு பண்ணி தர முடியுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா அவன் விளையாட்டா நாங்க சும்மா பேசுறான். விளையாட்டுக்கு ஐயோ, பேசுறோம். ஆமா, வேற ஒண்ணும் சும்மா விளையாட்டு கேட்டான், தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த அளவுக்கு கண்ணு தெரியல. சார் ரூமுக்கு எந்த பக்கம் போகணும்? இந்த பக்கம் சார். ஓகே, Okay, தேங்க் யூ. thank you, Thank you, sir. sir. Thank you. என்னப்பா எப்படி இருக்கு? அப்புறம் நான் தான் சொன்னேன்ல, எங்களுக்கு கொஞ்சம் 4 பொண்ணுங்க வேணும்னு. முடியுமா? கண்டிப்பா. ஹோட்டல் எல்லாம் சூப்பரா இருக்கு. அப்புறம் இன்னொரு அருமையான விஷயம் என்னன்னா, இங்க இருக்கிற கேர்டேக்கருக்கு கண்ணு தெரியாது. நம்ம வீட்டுக்காரியை கூட்டிட்டு வரமா வேலைக்காரியை கூட்டிட்டு வரமான்னு அவருக்கு தெரியாது. நான் அட்ரஸ் மெசேஜ் பண்றேன். பை பை பை. தேங்க்யூ. பாய். ஏ ஜான், நீ இருக்கல, பேசுறது என்னமோ பெருசா பேசுவ. ஆனா உன்னால ஒரு வேலையும் உருப்படியா பண்ண முடியாது. என்னடா, நான் தான் உங்க எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டேன்ல. சரி சொல்லு, இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு? கண்டிப்பா இன்னைக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன்னு அவன் சொன்னான். நாளைக்கு தான் முடியும்னு அவன் சொல்றான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஆனா அவனோட பார்ட்டி இன்னைக்கு தானே. அதுவும் நீ இன்னைக்கே எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி தரேன் தானே சொன்ன. உன்னால மட்டும் என் பேச்சுலர்ஸ் பார்ட்டி கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோயேன், நான் உனக்கு என்னைக்குமே மன்னிக்கவே மாட்டேன்டா. டேய் இங்க பாரு, அவன் போனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். நான் ஒரு வேலை பண்றேன். உங்க எல்லாருக்காகவும் நான் திரும்ப கால் பண்றேன். சரியா? ஓகே. என்னாச்சு? சுவிட்ச் ஆஃப். வினாய் சரி வா, நம்ம எல்லாரும் உள்ள போலாம். ஒன்னா உட்காந்து குடிக்கலாம் வாங்க. வாங்க போலாம். எனக்கும் மூட் ஆஃப் ஆயிடுச்சு. ஏய் இவனோட உட்காராதீங்கடா, வாங்கடா போலாம். வாங்க வாங்கடா, வாங்க. வாங்கடா. டேய் டேய் எனக்கு தூக்கம் வருதுடா. நான் போய் தூங்க போறேன். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். சூப்பர் பெட். டயர்டா இருக்குப்பா.
யாருன்னு கேக்குறல? ஏய், யாருப்பா? யார் என்ன இப்படி டிஸ்டர்ப் பண்றது? நீங்களா? நீங்க அங்கதானே இருந்தீங்க? எங்க எப்படி வந்தீங்க? இங்க என்ன நடக்குது? இங்க யாராவது இருக்கீங்களா? லைட்டே ஆஃப் ஆன் ஆயிட்டு இருக்கு. யாரும் இல்லையா இங்க? ஓகே. யாரு? யாரு? என்னாச்சு? ஆட, எத்தனை முறை ஆஃப் ஆன் ஆகுது? யாருன்னு கேக்குறல? யாரு? வினய்? நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். நானும் உன்னை மிஸ் பண்றேன். எனக்கு என்னமோ நான் பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி இருக்கு. உன்னை விட்டுட்டு வந்திருக்க கூடாது. நீ மட்டும் இப்ப என் கூட இருந்தனா இன்னும் 2 நாள்ல நானும் அங்க வரதானே போறேன். அட, இந்த சேருக்கு என்ன ஆச்சு? சரி சரி சரி, இரு, வரேன். ஓகே. இந்த சத்தம் எங்க இருந்து வருது? யாருப்பா அங்க? யாராவது வெளியே இருக்கீங்களா? என்னாச்சு? என்ன நடக்குதுன்னு தெரியல.
நில்லு. யாரு 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 ஜான்? ஜானையும் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் தேடி போய்கிட்டே இருந்தோம். ரொம்ப தூரம் காட்டுக்குள்ளே போயிட்டோம். அப்படி போகிறப்போ ஒரு மோட்டலை பார்த்தோம். அந்த மோட்டலுக்கு முன்னாடி ஒரு பழைய போர்டு தொங்கிக்கிட்டு இருந்தது, ஹில் வியூ. எங்கள் போலீஸ் ரெக்கார்ட் பிரகாரம் அந்த மோட்டல் ரொம்ப வருஷமாகவே மூடி கிடந்தது. ரொம்ப தேடினதுக்கப்புறம் அந்த மோட்டலில் எங்களுக்கு ஒரு பிரேதம் கிடச்சிது. கூடவே ஒரு மொபைலும் கிடச்சிது. அந்த மொபைலை செக் பண்ணதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்தது, அந்த மொபைலோட ஓனர் பேரு ராகுல்னு. யாராவது இருக்கீங்களா? யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. யாராவது இருக்கீங்களா? யாரும் இல்லையா? யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். அட ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்னை எங்க கூட்டிட்டு போறீங்க? அட நின்னு பேசுங்க. யாராவது இருக்கீங்களா? எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஹலோ, ஜான், வினய், ஜான். யாரு? யாரது? எங்க கூட்டிட்டு போறீங்க? இவ எங்க போனா? நீ எங்க இருக்க? யாரு? யாரு? ராகுல்! நீ என்னடா பண்றீங்க? ஓடு! எதுக்குடா ஓடுற? நில்றா. ஓடு! அட, இந்த இடம் இப்படி இவ்வளவு அழுக்காச்சு. கடவுளே, கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்குடா. இந்த இடம் இப்படி இது அட, இது எந்த இடம்? டேய், நம்ம மாடிக்கு வந்துட்டோம்டா. ஓ, ச்சே, இனிமே நம்மளால தப்பிக்க முடியாது. உனக்கு தெரியுமா, அந்த பொண்ணு மனுஷியா இல்லையா? என்னடா சொல்ற? அவ ஒரு பேய். என்னது? ஆமா, அவ நம்ம ராகுல கொன்னுட்டா. நான் ராகுலோட போனதை பார்த்தேன். அப்படியா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? யாரோ என்னையும் கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. இந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. நம்ம இங்க இருந்து போய் தான் ஆகணும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து போய் ஆகணும். ஆமாண்டா, கரெக்டா சொன்ன. இது பேய்ங்க இருக்க மோட்டல் நினைக்கிறேன். நம்ம இங்க இருந்து ஓடிடலாம். வாடா வாடா வாடா. ஐயோ, பேய் வந்துச்சு. வாடா போடா.
வாடா வாடா கால் அடிபட்டுடுச்சுடா, என்னால ஓட முடியல. மற்றவங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னு நாங்கள் காடு ஃபுல்லாக தேடிக்கிட்டே இருந்தோம். நாங்கள் என்ன நினச்சோமோ அதே மாதிரி நடந்துருச்சு. இன்னொரு கழுத்து வெட்டப்பட்ட நிலையில் ஒரு பிரேதம் கிடைச்சிது. அவன் வேலட்டில் இருந்த லைசன்ஸை வச்சு பார்க்கும்போது எங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, அந்த ஆளோட பேர் வினய். இந்த தலை வெட்டப்பட்ட பிரேதங்களை பார்த்ததும் எங்களுக்கு ஒன்று தெரிய வந்தது. இந்த கொலைகளெல்லாம் செஞ்சது கண்டிப்பாக ஒரு மனுஷன் இல்லைன்னு. அட எங்க போனாவ? நான் எப்படி இங்க வந்தேன்? அஸ்லாம், எங்கடா போன? அஸ்லாம், யார் இது? ஐயோ ஐயோ, எங்கேயோ மாட்டிக்கிட்டேனே. வினய், போலீஸுக்கு ஃபோன் பண்ணலாம். ஹலோ சார், எப்படியாவது எங்களை இங்க இருந்து காப்பாத்துங்க. நாங்க காட்டுல பேய்கிட்ட மாட்டிக்கிட்டோம். நாங்க வந்த வண்டி திடீர்னு காட்டுல நின்னுடுச்சு சார். ஒரு பொண்ணு வந்து எங்களை ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனா. அந்த பொண்ணு கடைசியில் ஒரு பேய் சார். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. வாடா, இங்க இருந்து ஓடி வா. பேய் இங்க வந்துருச்சு, வாடா. இங்க இருந்த வண்டியை காணோம்டா. வண்டியை நம்ம இங்க தானே பார்க் பண்ணியிருந்தோம். இவ்வளவு சீக்கிரம் வண்டியை யார் இங்க இருந்து எடுத்திருப்பா? தலைலாம் வலிக்குதுடா. நாம இங்க இருந்து தப்பிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் சொல்றத கேளுடா. முதல்ல இங்க இருந்து தப்பிச்சு போலாம். வாடா வாடா, ஃபர்ஸ்ட் ஓடிடலாம். வாடா வாடா, டேய் வாடா. கார் வர மாதிரி இருக்கு. வாடா, அங்க ஓடிடலாம். வாடா வாடா, ஓடிடலாம். வாடா வாடா, வா வேகமா ஓடு. காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. அஸ்லாம், அங்க போறா ஜான், அங்க ஓடி வரான் பாறா. ஜான், நாங்க இங்க இருக்கோம். ஜான், 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 அஸ்லாம், புறா இருக்கா? அஸ்லாம், நம்மள அந்த ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனாலே அது யாரு தெரியுமா? அது பேய். எனக்கு தெரியும். தெரியுமா? அந்த விஷயம் உனக்கு தெரியும். என்னடா பண்றது? நம்மளால கொஞ்சம் பொறுமையா இருக்க முடியாதுடா. முடியவே முடியாதுடா. வாடா, இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடலாம். பொறுமையா இருக்க. அங்க பாரு, நம்ம வண்டி போகுது. நம்ம வண்டி தான். வண்டி நிறுத்துங்க. எந்த வண்டி? வண்டி நிறுத்துங்க. வண்டியை நிறுத்து. நிறுத்து. நிறுத்துங்க. இனிமே நம்ம யாரையும் காப்பாற்ற முடியாது. எழுந்துருடா, நம்ம யாரும் சாவ மாட்டோம். எழுந்துரு, தைரியமா இரு. சரி வா வினய். என்னால முடியாதுடா. என்னால இனிமே ஓட முடியாது. நம்மளாம் இந்த பேய்கிட்ட மாட்டிக்கிட்டோம்டா. வினய், 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 எங்கடா போன? வினய், நீ எங்க பாரு, நான் எங்க பாக்குறேன். வினய், வினய், வினய்.
எங்கடா போயிட்ட வினய்? என்னை விட்டுடு, என்னை விட்டுடு. எனக்கு எதுவும் தெரியாது, ப்ளீஸ் என்னை விட்டுரு. எனக்கு எதுவும் தெரியாது, ப்ளீஸ் என்னை விட்டுரு, என்னை விட்டு, ப்ளீஸ் எனக்கு எதுவும் தெரியாது, ப்ளீஸ். நான் எதுவுமே பண்ணல, என்னை விட்டுடு. நாங்க அஸ்லாமையும் ஜானையும் காட்டுல தேடிக்கிட்டு இருந்தோம். அவங்க 2 பேருக்கும் மற்றவங்களுக்கு நடந்த மாதிரியே கொடுமையான சூழ்நிலை ஏற்பட்டுறக்கூடாதுன்னு நாங்க தேடிக்கிட்டே இருந்தோம். ஆனா நாங்க நினைச்ச மாதிரியே எல்லாமே நடந்துருச்சு. நாங்க அஸ்லாமோட தலை அறுக்கப்பட்ட பிரேதத்தை பார்த்தோம். அது காட்டுல கிடைச்சது. யாராவது இருக்கீங்களா? ஹெல்ப்! உதவி செய்யுங்க. நில்லுங்க! நிறுத்துங்க, வண்டியை நிறுத்துங்க. நிறுத்துங்க, என்ன காப்பாத்துங்க. இனி இங்க நிக்காதீங்க, நாம இங்க இருந்து போயிடலாம். இது ரொம்ப மோசமான இடம். அந்த பேய் நம்மளை யாரையும் விடாது. கதவு, கதவு. நீயா? இங்க இருந்து போ. நீ ஏன் எங்களை கொல்லணும்னு நினைக்கிற? நாங்க உன்னை என்ன பண்ணோம்? நீங்க என்ன பண்ணீங்கன்னு தெரியுமா? நான் ஏன் உங்களை கொல்ல வரேன்னு தெரியுமா? ஏன்னா உங்களை மாதிரி ஆளுங்க தான் என்னையும் கொன்னாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்தது. நாங்க ஏழைங்க. நான் எங்க அப்பாவோட இங்கதான் இருந்தேன். அந்த வீடு தவிர எங்க கிட்ட வேற எதுவுமே இல்ல. நாங்க என்ன நினைச்சோம்னா அந்த வீட்டையே நாங்க மோட்டலா மாத்தக்கூடாதுன்னு நினைச்சோம். அதுக்காக நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். வீட்டை மோட்டலா மாத்தின. அதுக்கப்புறம் ஒரு நாள் 2 முரடன்களை நடுவுல சந்திச்சேன். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். ஹலோ மேடம். ஹலோ. நாங்க இங்க தங்கறதுக்காக ஒரு மோட்டலை தேடிட்டு இருக்கோம். உங்களால எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? கண்டிப்பா. இங்கேயே பக்கத்துல நல்ல மோட்டல் இருக்கு. அங்க ரேட்ஸ் கூட ரொம்ப கம்மி தான். உங்களுக்கு ஓகேனா நான் வேணா அங்க கூட்டிட்டு போட்டுமா? தாராளமா வாங்க போலாம். ப்ளீஸ் உள்ள உட்காருங்க. வாங்க, Okay. உட்காருங்க. நான் அப்போ என்ன நினைச்சேனா அவங்கள நம்ம மோட்டலுக்கு கூட்டிட்டு போலாம்னு நினைச்சேன். ஏன்னா எங்க மோட்டல்ல நல்லா வரணும்ல. ஆனா அந்த ஆளுங்க என்கிட்ட ரொம்ப தப்பா நடந்துட்டாங்க. அப்பா. என்னம்மா? இவர்தான் எங்க அப்பா. அப்பா, இவங்களுக்கு ரூம் வேணுமா? உங்க மோட்டல் ரொம்ப நல்லா இருக்கு. எங்களுக்கு உங்க மோட்டல் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ஓகேனா 1 வீக்கான பேமெண்ட்டை உங்களுக்கு மொத்தமா கொடுத்துறேன். அப்பா, நீங்க தான் எங்களோட முதல் கஸ்டமர். நீங்க இங்க தங்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. நீங்க தாராளமா எத்தனை நாள் வேணுமானாலும் தங்கிக்கலாம். இது ஃபில் பண்ணிடுங்க சார். வீரே. சொல்றா.
வெறும் ட்ரிங்க்ஸ் மட்டும் என்னடா நல்லா இருக்க போகுது? கொஞ்சம் அங்க நிமிந்து பாருடா. எஸ் தோ தேவதையா நிக்கிறா. யா எஸ் இதுதான் மோட்டல் ஹில் வியூ. ஆமா கண்டிப்பாங்க. இப்பதான் திறந்திருக்கோம். தேங்க்யூ so மச் சார். நீங்க கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. தேங்க்யூ சார். சார் உங்களுக்கு ஏதாவது வேணுமா? என்ன இப்படி நடந்துக்கிறீங்க? என் கையை பிடிங்க. அட ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? உங்களுக்குலாம் என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா என்ன? என்ன பிடிங்க. ஐயோ அப்பா தள்ளு. அப்பா ஆடி. அப்பா ஐயோ அப்பா. அப்பா என்ன காப்பாத்துங்க. ஐயோ எங்க அப்பாவை விட்டுடுங்க. அவரை விட்டுடுங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பாவை என்ன பண்ணீங்க? நான் உங்களை விட மாட்டேன்டா. உங்க 2 பேரும் சும்மா விட மாட்டேன். விடு. விடு. அவனுங்க எங்க அப்பாவோட கண்ணை குத்திட்டாங்க. அதுக்கப்புறம் என்னை அவங்க விட்டு வைக்கல. எங்க அப்பா இப்படி பண்ணதுக்கு நான் உங்க 2 பேரும் சும்மா விடுவேன் நினைச்சீங்களா? என்னடி ஓவரா சத்தம் போட்டுட்டு இருக்க? உன்னை அவ்வளவு சீக்கிரம் சும்மா விட்டுடுவோமா? உன்னோட மானம் போறத யார் இங்க பார்க்க போறா? என் ஃப்ரெண்டு கையவே கத்தியால கிழிச்சிட்டியா? என்னை விட்டுடுங்க. தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க. அப்பாவால இந்த விஷயத்தை தாங்கிக்க முடியல. அவங்க அதுக்கப்புறம் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்னையும் விட்டு வைக்கல. என் கழுத்தை அறுத்துட்டாங்க. துடிக்க கொண்டுட்டாங்க. அம்மா அம்மா மோகினி எங்க இருக்கம்மா? அம்மா மோகினி. சரி சீக்கிரமா கிளம்புடா. சீக்கிரம் போ. ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்க? என்னடாச்சு? அதனால எனக்குள்ள நான் ஒரு சத்தியம் பண்ணிக்கிட்டேன். யாரெல்லாம் இந்த மாதிரி எண்ணத்துல அலையறாங்களோ நான் அந்த மாதிரி ஆளுங்களை விடவே மாட்டேன். அவங்க எல்லாரையும் கொண்டு கூச்சிடணும். இப்ப உனக்கும் அதே நிலைமை தான் ஆக போகுது. இங்க பாருங்க. நீ செத்துதான் ஆகணும். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. நீ செத்துதான் ஆகணும். இல்ல இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காது. என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். வண்டி தானா போகுது. வண்டி நிறுத்துங்க. யாராவது நிறுத்துங்க. வண்டி நிறுத்து. அந்த 4 நண்பர்களும் கொடுமையான முறையில இறந்து போனாங்க. நாங்க எல்லாருமே அவங்க இறந்து போனதுக்கான காரணம் என்னன்னு யோசிச்சு மண்டை குழம்பி போயிட்டோம். அவங்கள யாரு கொண்டு இருப்பா? ஒருவேளை எங்களுக்கு கிடைச்ச ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது, முழுமையா விசாரிச்ச போது எங்களுக்கு கிடைச்ச தகவலை வச்சு அந்த பசங்களை பத்தி எங்களுக்கு ஒரு தகவல் தெரிய வந்தது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏதோ ஒரு பொண்ணோட
அந்த மோட்டல் ரூம்ல பேச்சுலர்ஸ் பார்ட்டிங்கிற பேர்ல ஏதோ தவறு பண்ணியிருக்காங்க. இங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த பொண்ணு உயிரோட இருக்கிற பொண்ணு இல்லைன்னு. அது ஒருவேளை இறந்து போன அந்த மோட்டல் முதலாளியோட பொண்ணுன்னு. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால அவங்க அப்பாவோட அந்த பொண்ணு இதே மோட்டல்ல ரொம்ப சந்தேகப்படும்படியாக இறந்து போயிருக்காங்கன்னு. அதோட இன்னொரு விஷயமும் தெரிய வந்தது. அந்த பொண்ணோட ஆத்மா தான் மோசமான எண்ணங்களுடைய ஆட்களை பேசி மயக்கி அவங்கள ஏமாத்தி எப்படியாவது மோட்டலுக்கு கூட்டிட்டு போகுதுன்னு. ஆனா அதுக்கப்புறம் அவங்க உடல்ல இருந்து தலையை துண்டிச்சு போட்டுட்டு அது அங்கிருந்து மறைஞ்சிருது. ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்கள்ல தான் இந்த ஆத்மாக்கள் இருக்கும். இந்த மாதிரி ஆத்மாக்கள் தனியா அலையும் போதுதான் அதோட சக்தி அதிகமாகுது. ஆள் நடமாட்டம் இருக்கிற இடம் அதுங்களுக்கு பிடிக்கிறது கிடையாது. அது எப்படி இறந்து போச்சோ அதே ரூபத்துல மத்தவங்களும் இறக்கணும்னு அந்த ஆத்மா விரும்பும். எப்பவுமே கோரமான விபத்துல இறந்து போனவங்க தான் இப்படி அலைவாங்க. நீங்க இந்த எபிசோட்ல பார்த்த மாதிரி இப்போ யாராவது ஒரு நபர் ஒரு கார் விபத்துல இறந்துட்டாங்கன்னா, அதுவும் அகால மரணமா இருந்தா அந்த நபரோட ஆத்மா கார் ஓட்டுற எல்லாரையும் அந்த ஆத்மா தாக்க ஆரம்பிச்சிடும். அதனால யாரும் தேவையில்லாம பகையை வளர்த்துக்காதீங்க. உயிர் எவ்வளவு முக்கியங்கிறத புரிஞ்சுக்கங்க. பத்திரமா இருங்க.